அண்மை செய்தி சென்னை பாரிமுனை குருளகம் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய குரலகத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கேட்டு கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர். அப்போது அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கு வருகை புரியும் போது தற்பொழுது காவல்துறை அவர்களை ஆங்காங்கே வைத்து கைது செய்திருக்கிறார்கள். முன்பாகவே இவர்கள் இன்றைய தினம் இந்த பேரணி நடைபெறப் போகிறது என்பது முன்பதாகவே கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டனர். ஆனாலும் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வந்த தூய்மை பணியாளர்களை பாரிமுனை பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்த நிலையில இந்த குரலகம் சுற்றியில் இருக்கக்கூடிய மற்ற சாலைகள்ல அங்கங்கே அமர்ந்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்க குரலகம் அருகே இருக்கக்கூடிய NSC போஸ் சாலையில் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் கைது செய்ய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை கைது செய்யும் காவல்துறையினர் மற்ற சாலைகள் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் வேறொரு இடங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பாரிமுனையில் இருக்கக்கூடிய NSC போஸ் சாலையில் தற்பொழுது பொது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலையிலேயே பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே இருக்கக்கூடிய சாலை என்பதால காலையிலே அதிக காவலர்கள் குவிக்கப்பட்டாலும் அதனையும் மீறி தற்பொழுது தொடர்ந்து குரலகம் நோக்கி வர முயன்ற தூய்மை பணியாளர்களை தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பக்கம் கைது செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றொரு புறம் இருந்து அவர்கள் வேறு வழியாக வந்து மற்ற தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையில் அமர்ந்து காவல்துறை கைதுக்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அவர்களை காவல்துறை தற்பொழுது குண்டுக்கட்டாகவும் இழுத்தும் தற்பொழுது தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். இந்த கைது செய்யும் நடவடிக்கைகள்ல ஒரு பெண் தூய்மையாளர் மயக்கமடைந்தார். தொடர்ந்து இந்த குரலகம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் டான்வே பேருந்து நிலையங்களையும் காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில குரலகம் சுற்றி இருக்கக்கூடிய NSC போஸ் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளையுமே தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு புறம் கைது செய்ய மற்ற இடங்களிலே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் இந்த பகுதிகளில் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தூய்மை பணியாளர்களிடம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாமல் அவர்களை தரத்தரவென இழுத்து காவல்துறையினர் தொடர்ந்தும் கைது செய்து வருகிறார்கள்.